கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது, தைரியப்படுத்துகிறது, நம்மை உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட கிருபையின் வார்த்தைகளுக்காக காத்திருங்கள். ஆண்டவர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு தருகிற ஜீவனுள்ள வார்த்தை பாருங்கள். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பிரியமானவர்களே, இங்கே ஆபகுக் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். பிரியமானவர்களே, வேதவசனம் மிக திட்டமாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் காணாத தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் நிறைய பேரை பார்க்குறேன். சிலர் பார்த்தீங்கன்னா யாரிடத்தில் பேசினாலும் எப்பொழுது பேசினாலும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட கலகலப்பாக பேசி என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, அவங்களே வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, பிச்சைக்காரன் லெவலுக்கு புலம்புவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் அவங்கக்கிட்டே கேட்பேன், உங்களுக்கு என்ன நன்மை குறைவாக இருக்குது, ஏன் இப்படி புலம்புறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் போராடிக்கிட்டே கிடக்க வேண்டியிருக்குப்பா, ஒவ்வொரு காரியத்தையும் போராடி தான் பெற வேண்டியிருக்கு. பாருங்கள், ஒன்றுமில்லாத பலர் சந்தோஷமாக வாழ்கிறதையும், எல்லாம் இருக்கிற சிலர் சந்தோஷமே இல்லாமல் புலம்பிக் கொண்டு இருக்கிறதையும் ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதல்ல நீங்கள் அதை கண்டுகொள்ளணும். அதனால தான் இங்கே ஆபகுக்கு என்ன சொல்கிறான், எப்பா நான் வயலில் தானியத்தை விதைச்சிருக்கிறேன், அந்த தானியம் முதல் இல்லாமல் போயிட்டு, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். நான் ஆடு மாடுகள் வளர்க்குறேன், அந்த ஆடு மாடுகள் அது ஒருவேளை பலன் கொடுக்காமல் போயிட்டு, நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன். என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சந்தோஷமாக இல்லை, என்கிட்ட இல்லைனாலுமே நான் சந்தோஷமாக இருப்பேங்கிறார். வாட் அ அவுட்ஸ்டாண்டிங் தாட். யோசித்து பாருங்கள், எவ்வளோ மேன்மையான ஒரு எண்ணம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை குறித்து முதலாவது மகிழ்ச்சி அடைகிறேன். 100க்கு 100 உண்மைங்க. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நாங்கள் ஒரு சின்ன ஓட்டு வீடில் தான் இருந்தோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு ஒரு பழைய ரேலி சைக்கிள் தான் இருந்தது. 1970 உள்ள ஒரு சைக்கிளை செகண்ட் ஹேண்டாக வாங்கி எங்கள் அப்பா தந்துருந்தாங்க. ஒரு பழைய ரேலி சைக்கிள் தான் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு மாற்றுறதுக்கு பேண்ட்ஸு கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்கா எங்கள் அப்பா, நாங்கள் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்ததுனால தீபாவளிக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து தருவாங்க, அவ்வளோதான். வருஷத்துக்கு ஒரு பேண்ட் ஷர்ட். அது பழசாயிட்டுன்னா திரும்ப வேறு வழியே கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா காலையில் வைக்கிற சாப்பாடு தான் மத்தியானம் சாப்பிடுவோம், ராத்திரியும் சாப்பிடுவோம். 3 நேரமும் சாப்பாடு தான். ராத்திரி அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலையில் கஞ்சி அப்படின்னு சாப்பிடுவோம். சில அந்த கஞ்சிக்கு கூட்டுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்கும், இல்லை ஊறுகாய் இருக்கும், இல்லைன்னா வீட்டில் அம்மா புளி துவையல் அரைச்சி தருவாங்க, இல்லை ஒரு துண்டு சின்ன கருப்பட்டி வச்சு சாப்பிடுவோம். டிஃபன்லாம் கிடையாதுங்க அந்த நாட்களில். அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இருதயம் கர்த்தருக்குள்ளே என்ன மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? ஏன் தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் தருவார், வரப்போகிற நாட்களில் என்னை ஆசீர்வதிப்பார். அப்படி எதிர்பார்ப்பில் விசுவாசத்தில் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள். உண்மையாகவே இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாங்க, குறைவில்லாமல் நடத்துகிறாங்க, அநேக நன்மைகளை செய்கிறாங்க. நானும் நன்மைகளை ஏழைகளுக்கு செய்யும்படி நடத்துகிறாங்க. யோசித்து பாருங்க. அப்படியானால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அழுது கொண்டு இருக்கக்கூடாது, புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணுங்க. சாரிபாத் விதவையை யோசித்து பாருங்க. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அவட்ட மாவு இருக்குது, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மாவு இல்லை. அந்த மாவை
அப்பமா சுட்டு சாப்பிட்றதுக்கு விறகு பிறக்க வந்திருக்கிறா. அவள் துக்கமுகமாக இருந்தா சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு பைபிள் சொல்லவே இல்லை. பட் தன் பிள்ளைக்கு அந்த அப்பத்தை சுட்டு கொடுக்கணும், அவளும் சாப்பிடணும். நாளைக்கு வழி இல்லை, நாளைக்கு கர்த்தர் பார்த்துக்கிடுவார். யோசித்து பாருங்க, அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபெய்த். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அன்னைக்கு சாரிபாத்தில் எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க, ஆனால் எலியா ஒருவரிடத்தில் மட்டும் அனுப்பப்பட்டார். அப்போ அந்த சாரிபாத்து விதவை நாளைக்கு ஒன்றும் இல்லைங்கிறது குறித்து கண்டிப்பாக கவலைப்படாமல் இருந்திருப்பா. அதனால தான் தேவன் அநேக விதவைகளுக்குள் அவளை தெரிந்து கொண்டு அவளை பஞ்சகாலம் முழுவதும் போஷித்தார். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனா, ஒரு அண்ணனா, தம்பியா, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்கு இல்லைங்கிறத தூர தள்ளுங்க. நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படிக்கே அவர் கிருபை செய்வார். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, இனி நீ அழுது கொண்டிராய். நம்ம எதுக்கு அழுதுகிட்டே இருக்கணும் சொல்லுங்களேன்? நம்ம சந்தோஷமா இருக்கும்படி தேவனுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, வியாதி இருந்தாலும் சந்தோஷமா இருக்க பழகுங்க, அந்த வியாதி உங்களை விட்டு ஓடிடும். தரித்திரத்துல கடன்கள் இருந்தாலும் சந்தோஷமா இருக்க பழகுங்க, அந்த தரித்திரம் கடன் உங்ககிட்ட வராது. வேதவசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். உண்மையா சொல்றேன், சந்தோஷம் இருக்கிற இடத்துல கவலை இருக்காது, துக்கம் இருக்காது, புலம்பல் இருக்காது. சந்தோஷம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்கும், தைரியம் இருக்கும், சமாதானமும் இருக்கும். நீங்க எப்படி வாழ விரும்புறீங்க? நீங்க ஏன் சந்தோஷமா வாழக்கூடாது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க பழகுங்க, ஒரு நன்மை குறைபடாமல் நடத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. நன்மையினால, கிருபையினால், இரக்கத்தினால முடிசூட்டுங்க. ஆண்டவரே, உமது நாமத்துக்கு மகிமையாய் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும், வாழ்ந்து இருக்கணும், மகிழ்ந்து இருக்கணும், உங்கள் கிருபையில் பெருகணும், உமக்கு முன்பு சாட்சிகளா வாழணும். நன்மையால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. ஜெயக்கொடி, கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார், அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளுக்கு துணையாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.